ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أراد الله به خيرا رزقه أخا صالحا إن نسي ذكره وإن ذكر أعانه أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போட்டி துவங்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோழன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தர சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லதை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருகே சோதர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் நட்பு என்பதாம். இந்த நேரத்தில் இந்த தலைப்பிலே முடத்திலே உரையாற்றின காரணம், ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தினுடைய 30ஆம் தேதி, அதாவது நேற்றைய முன்தினம், உலக நண்பர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. எனவே சென்ற வாரத்தில் பெற்றோர் பிள்ளைகளை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு சொல்லும் போதே, அடுத்த வாரத்திலே நண்பர்களை பற்றி உங்களுக்கு சில செய்திகள் கூறுவதாக கூறியிருந்தேன். எனவே அதை பற்றி கூற இருக்கிறேன். அன்பிற்கினி அவர்களே, 1958ஆம் ஆண்டு இந்த ஜூலை மாதத்தினுடைய 30ஆம் தேதியை நட்பு நாளாக ஐநா சபையிலே மொழியப்பட்டது. 1991ஆம் ஆண்டிலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஜூலை 30ஆம் தேதியை உலக நண்பர்கள் தினமாக ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டு போற்றப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். சென்ற வாரத்தில் உங்களுக்கு சொன்னது மாதிரி, உலகத்தினுடைய நாடோடும் அறிஞர்களும் குறிப்பிட்ட ஒரு நாளை ஒரு மைய கருத்தாக வைத்து அதை அபசரிக்கிறார்கள். அதோடு அதை முடித்து விடுகின்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எல்லா நாட்களிலும் எல்லா விஷயங்களையும் போதிக்கின்றது. அதை கடைபிடிக்குமாறு வலியுறுத்துகிறார். அந்த அடிப்படையிலே நட்பு என்பது குறிப்பிட்ட காலத்துக்காக குறிப்பிட்ட காலத்தோடு முடியக்கூடியது அல்ல. குறிப்பிட்ட காலத்துக்காக அந்த காரணம் முடிந்து விட்டால் நட்பு முடிந்து விடுவது என்பது நட்பு களவல். ஒன்றை எதிர்பார்த்து ஒரு இடத்தில் நாம் நட்பு கொள்கின்றோம். அது முடிந்தவுடனோ
அல்லது அது கிடைக்காத போதோ அந்த நட்பு துண்டித்து போயும். அல்லது சில காலங்கள் நண்பர்களால் இருந்தவர்கள் சில காலத்துக்கு பிறகு பிரிந்து விடுகிறார்கள். இதெல்லாம் நட்பு கதைகள். உயர்ந்த நட்புக்கு அடையாளம் என்னவென்றால், எந்த வகையான பிரதிபலனையும் எதிர்பார்த்து வருவதா நட்பாக இருக்கின்றது. அந்த நட்பு என்பது இந்த உலகத்திலே மட்டுமல்ல, மறுமை வரைக்கும், சொர்க்கம் செல்கின்ற வரைக்கும் தொடர வேண்டும். அப்படிப்பட்ட நட்பை தான் இஸ்லாம் கூறுகிறது. இதையெல்லாம் நாம் விரிவாக அறிவுறுவதற்கு முன்னால் ஒரு சீரியை நாம் விளங்க வேண்டும். நட்பையே இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்றால், ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் 2 பேர் காரணமாக இருக்கின்றார்கள். ஒன்று பெற்றோர்கள், 2வது நண்பர்கள். இதை நான் சொல்ல வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இந்த உலகத்திலே பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே பிறக்கின்றது. அந்த பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகளை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பை வணங்கக்கூடியவர்களாகவோ மாற்றுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது பிறக்கிற நேரத்திலே எல்லாம் நல்லவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற அடிப்படையிலே பிறக்கிறார்கள். தமிழிலே கூட ஒரு பாடல் சொல்வார், இல்லை, குழந்தைகள் எல்லோருமே பிறக்கும் போது நல்லவர்கள் தான், எல்லா குழந்தைகளும் நல்லவர்களாக ஆகுவது தீயவர்களாக அன்னையில் வளர்ப்பிழைப்பதாக சொல்லுவார். அப்ப பிறக்கிற நேரத்திலே எல்லா குழந்தைகளும் ஒயிட் சீட்டை போட்டுதான் தெளிவாகவே இருக்கிறார்கள். அதிலே வரையக்கூடிய ஓவியங்கள் பெற்றோர்கள் எந்த ஓவியத்தை வரைகிறார்களோ அது மாதிரி காட்சி தருகிறார். பெற்றோர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக மார்க்கத்தை சார்ந்ததாக இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளை எப்போ உருவாக்குகின்றார்களோ அது போன்ற அந்த பிள்ளைகள் உருவாகிறார்கள். அந்த குழந்தையினுடைய அசல் மாற்றம் என்பது குழந்தை பெற்றோரின் மூலமாக ஏற்படுகிறது. இதை சென்ற வாதத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன். அது போன்றது ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நண்பர்கள் காரணமாக இருக்கிறார். 2வதாக சேருகின்றாரோ அது மாதிரி மாறுகிறார். லாபம் மணக்கும் என்பதாக சொல்வார்கள். அப்ப யாரோடு சேர்கிறார்களோ அது மாதிரி அவர்கள் மாறுகிறார்கள். இந்த 4 விரதத்தை கூட சொல்லுவாங்க இல்லையா, அதோடு சேர்ந்த கன்றும் மரம் தின்னுவிபாக சொல்லுவாங்க. அப்ப நாம் யாரோடு சேருகின்றோமோ அவர்களாகவே மாறுகின்றோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபஜல் அலா தீனி ஹலீலிஹி. அபூதாவுடைய 4833வது ஹதீஸ். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய வழியிலே இருக்கின்றார். நீங்க நட்பு கொள்வதற்கு முன்னால் அந்த நண்பர்களை அறிந்து கொண்டு தெளிவாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பெற்றோர் இப்படி காரணமோ அது போன்ற நண்பர்களும் காரணம். இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்களின் விதமும் நண்பருக்கு காரணம். சில நேரத்திலே நல்ல பெற்றோருக்கு பிறந்து நல்லவர்களாக வளர்ந்தவர்கள் கூட தீய நட்பின் மூலமாக தீய சகவாசத்தின் மூலமாக கெட்டு போனவர்களாக தருதலைகளாக மாறியவர்கள். அதனால நட்பு என்பது மிக முக்கியம். அதே நேரத்தில் அந்த நட்பு என்பது நல்ல இருக்க வேண்டும். முன்னால் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
நாம் நல்லவர் என்பதாக நாம் நினைத்து பழகின்றோம். அவர்கள் நல்லவர்களாக இல்லை என்றால் ஒன்று நல்ல வழிக்கு அவர்களை நாம் கொண்டு வர வேண்டும், இல்லாவிட்டால் விலகிவிட வேண்டும். அவை ஏதாவது நடப்பானே என்பதாக நாம் நினைத்தால் நாம் திட்டு போவோம். இல்லாவிட்டால் கிட்டவழித்த பேராவது ஏற்படும். நாம் தவறே செய்யாவிட்டாலும் கூட தவறு செய்ததாகத்தான் சொல்லப்படும். அந்த கூட்டத்தோடு நான் அந்த கூட்டத்தோடு அமர்ந்திருக்கிற நேரத்திலே இவன் தவறே செய்யாவிட்டால் கூட என்ன சொல்லப்படும்? அவனை எப்படி விசாரிக்க நேரத்தில் இந்த பையனை பத்தி தெரியல, ஆனா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுவா சரியில்லை என்பதாக சொல்லப்படுகிற நேரத்தில் கரும் புள்ளிதான் தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பர்களோடு சேருமாறு சொன்னார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. புகாரி ஷரீஃபினுடைய 2101வது ஹதீஸ். பெருமானா சொன்னாங்க, மஸலுல் ஜலீஸி ஸாதிகி வ ஜலீஸி ஸூ கஹாமி கிஸ் அவ் வக்கீல் ஹத்தாத். நல்ல நண்பரோடு சேரக்கூடியவருக்கு உதாரணம் கஸ்தூரி வியாபாரியோடு சேருவதை போன்றது. கஸ்தூரி வியாபாரியோடு சேருகிற நேரத்திலே 3 கிடைக்கும். ஒன்று, அவனுக்கு அவனுக்கு கஸ்தூரி இலவசமாக தரலாம், அல்லது நீ விலை கொடுத்து வாங்கலாம். அதுவும் இல்லாவிட்டால் நீ நல்ல நறுமணத்தையாவது நுகரலாம். நல்லவர்களோடு நாம் சேருகிற நேரத்திலே நல்ல பழக்க வழக்கு நமக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாவிட்டாலும் கூட ஒரு நல்ல பேராவது ஏற்படும். ஒரு தொகுதியாளர் சேர்ந்தாரு, இவரை தொழ வராத்தாரு என்று சொல்லுவாங்க. இதை தொழுக மாட்டார், ஆனா சில தொழுகையாரு இபாதத்தான மக்களோடு சேர்வார் என்ற நற்பேர் இவருக்கு ஏற்படும். கெட்ட சேரக்கூடியவருக்கு உதாரணத்தை பெருமானார் சொன்னார்கள். இரும்பு பட்டறை வைத்திருக்கின்ற கொள்ளனோடு சேருவதை போன்றது. அவனோடு நீ சேர்ந்தால் என்ன ஏற்படும்? பெருமானார் சொல்லுவாங்க, யுஹார்பிக்கு பதனக்க அவ் சௌபக்க. அந்த பட்டறையிலிருந்து வருகின்ற நெருப்பு பொறி உன்னுடைய ஆலதியோ உடைய ஆதியை கரிக்கும், அது உடனே காயத்தை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாவிட்டால் குருவாரை நோர வேண்டிய நிலை ஏற்படுவார் பெருமானா சொன்னார். கெட்டவோடு சேர்கிற நேரத்திலே தீய படுக்கென்று ஏற்படும். அப்படியே ஏற்படாவிட்டால் கூட தீய பெயரால் அவனுக்கு ஏற்படும். அதனால நாம் சேருகின்ற நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனார், நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு துஆ செய்ய வேண்டும். முதலாவது செய்தி கிடைப்பதற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யாரெல்லாம் நல்லவர்களும் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததை அல்லாஹ் தஆலா திருமறைய சூரத்து யூசுஃபினுடைய 108 வசனத்திலே கூறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் நல்லவர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததை 26வது சூராவுடைய 83வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார். யோசித்து பார்க்க வேண்டும். நல்லதை போதிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த நபிமாவது கூட துஆ செய்கிறார் என்றால் இந்த உம்மத்துக்கு கற்றுத் தருகிறார். இந்த துஆவை நாம் அதிகமாக வாழ்க்கையிலே கேட்க வேண்டும். வாழ்க்கை கிடைத்து சாதிக்கு நல்லவரோடு என்னை சேர்த்து வைப்பாயாக துஆவை நாம் அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்ய நேரத்திலே அல்லாஹ் நம்மை நல்ல நண்பரோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பார். செய்தி வருகிறது. பின் கபீஸ்ரா என்பவர் கூறுகிறார்கள், நான் அல்லாஹ்விடத்தை இப்ப ஒரு துஆ செய்தேன். இவர் தாபி, சஹாபிக்கு அடுத்த காலத்திலே வாழ்ந்தவர், பெருமானாருக்கு அடுத்த காலத்திலே வாழ்ந்தவர். இவர் கூறுகின்றார், அல்லாஹ்விடத்திலே நான் இப்படி ஒரு துஆ செய்து வந்தேன். அல்லாஹும்ம யஸ்ஸிர்லி தரீஸன் சாலிஹா, யா அல்லாஹ் எனக்கு நல்ல நண்பரை ஏற்படுத்துவாயாக என்று நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வந்தேன். ஃபஜலஸ்து இலா அபீ ஹுரைரா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அல்லாஹ் எனக்கு நண்பனாக ஆக்கி கொடுத்தான் கூறுகிறார். நல்ல நண்பரை எனக்கு ஆக்கியது அல்லாஹ்விடத்திலே கேட்டு
அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நண்பரை தந்தா தெரியுமா? ஹதரத் அபூ ஹுரைராவை அல்லாஹ் நண்பராக ஆக்கி கொடுத்தார் சொன்னார். எவ்வளவு பெரிய சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்திலே பெருமானாருடைய வஃபாத்துக்கு 3 வருடத்துக்கு முன்னர் ஈமானை ஏற்றுக்கொண்டார். பெருமானாரோடு வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்தார். அவர் மூலமாகத்தான் 5000க்கும் அதிகமான ஹதீஸ்கள் அறிவிப்பு செய்யப்பட்டது. அப்ப நாம் எல்லாம் துஆ செய்யலாம், இல்லை நீ நல்ல எவ்வளோடு என்னை சேர்ப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய. நல்ல நண்பன் யார் தெரியுமா? இன்னும் சொல்ல போனால் நல்ல நண்பரை அல்லாஹ் கொடுப்பது, அல்லாஹ் யாருக்கு நல்லதை நாடுகிறாவோ அவருக்குத்தான் அல்லாஹ் கொடுக்கின்றார். துஆசின்னு சொல்ல தெரியுமா? அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறாவோ அவருக்குத்தான் அந்த நண்பரை கொடுக்கிறார். அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராதல்லாஹு பி கைரா, யாருக்கு அல்லாஹ் தஆலா நலவை நாடுகின்றானோ ரஸகஹு அஹன் சாலிஹா, அவருக்கு அல்லாஹ் தஆலா நல்ல நண்பரை கொடுக்கின்றான். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு நல்ல நண்பரை கொடுக்கிறார். அந்த ஹதீஸிலே பெருமானார் சொன்னாங்க, நல்ல நண்பருக்கு ஆயா நரீமா இந்நஸிய மக்கரஹு, இவர் சாலிஹா, அவருக்கு அல்லாஹ் தஆலா நல்ல நண்பரை கொடுக்கின்றான். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு நல்ல நண்பரை கொடுக்கிறார். அந்த ஹதீஸிலே பெருமானார் சொன்னாங்க, நல்ல நண்பருக்கு ஆயா நரீமா இந்நஸிய மக்கரஹு, இவர் மறந்த விஷயத்தை அவர் நினைவுபடுத்துவார். இவர் எந்த நல்ல விஷயத்தை மறந்து விட்டாரோ அனைவருக்கு நினைவுறுத்துவார். அதே நேரத்தில் நல்ல விஷயத்தை இவர் சொன்னால் அதை செய்வதற்கு அவர் உறுதுணையாக இருப்பார். இவர்தான் நல்ல நண்பர் என்பதாக நட்புக்கான இலக்கணத்தை, நண்பர்களுக்கான தகுதியை பெருமானார் சொன்னார். பெருமானார் 2 விஷயத்தை சொல்றார். நல்லதை நாடக்கூடிய மக்களுக்குத்தான் அல்லாஹ் நல்ல நண்பரை கொடுக்கிறார். நல்ல நண்பருக்கு அடையாளம் தான் என்ன? நாம் ஒரு நல்ல விஷயத்தை மறந்தது நினைவுபடுத்த, ஒரு நல்ல விஷயத்தை நாம் சொன்னால் நமக்கு பக்கபலமாக இருக்கிற முயற்சி என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது முதலாவது செய்தி. நல்ல நண்பர் கிடைக்க நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய. இரண்டாவது நல்ல நல்ல நண்பர் என்று சொன்னார் 2 பேருக்கு மத்தியிலே நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒருவரின் சொல்வதை ஒருவர் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய நண்பர் சொன்னால் இது உண்மையாக இருக்கும் என்று இவர் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை தருமாறு அவர் நடக்க வேண்டும். இந்த 2 முக்கியமாக இருக்கின்றது. வரலாற்று சீறி வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜுடைய பயணத்தை பிடித்து விட்டு மக்களிடத்தை சொல்கிறார்கள். சாமர்த்திற்கு வியாபாரத்துக்கு சின்னதால் அபூ சித்தீக் அவர்கள் மக்கமா நகரத்துக்கு வருகிறார்கள். மியராஜுடைய பயணம் சென்று வந்ததை சில காபிர்களுடைய தலைவர் சொன்னார். அபூபக்கர் சொல்றார், உடைய நண்பர் என்ன சொன்னா தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் அவர்களும் பாதியாக நண்பர்கள். அப்ப காபிர்கள் சொல்றாங்க, உடைய நண்பர் என்ன சொன்னா தெரியுமா? ஒரு இரவிலே சென்று இறைவனை சந்தித்து வந்ததாக கூறுகிறார் என்பதாக சொன்னார். அபூபக்கர் சித்தீக் அவங்க கேட்டாங்கடா, அவக்காததாடு என்னுடைய நண்பர் அப்படி சொன்னாரா கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஆம் என்பதாக சொன்னாங்க. அப்போது அபூபக்கர் சித்தீக் சொன்னாரப்பா, சிலது லயின் கானதாரிக்க நக்கத சத்தக்க, என்னுடைய நண்பர் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதுக்கு நான் சாட்சி சொன்னதாக சொன்னாங்க. அப்ப அந்த காத்திர்கள் கேட்கிறாங்க, அந்த காத்திர்கள் தலைவர்கள் கேட்கிறாங்க, அது எப்படி சாத்தியம் என்பதாக. அப்போது அபூபக்கர் சித்தீக் சொன்னாங்க, இன்னி ஒசத்திக்கு ஆபாதன் என்றாருக்கு ஒசத்திக்கு ஹதன் சமா, இதை விட பாரபூரமான செய்தியை என்னுடைய நண்பர் சொன்னாலும் கூட அதையும் நான் நம்புவேண்டுமாக அவர் சொன்னார்கள். என்று சொன்னால் வானத்திலிருந்து இறை தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் நம்புகின்றோம். வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னதாக இவருடைய நண்பர் சொன்ன செய்தியை நாங்கள் நம்புகிற நேரத்திலே என்னுடைய நண்பர் சென்று செய்தியை நான் நம்புவதாக அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொன்னாங்க.
இந்த விஷயத்தை அபூபக்கர் சித்திக் ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதுதான் அவருக்கு சித்திக் என்பவர் பெருமானார் பேர் வைத்தார். அவன் நண்பருக்கான இலக்கணத்தை கூறுகிறார்கள். இரண்டு பேரும் எப்படி இருக்க வேண்டும் என்றார், உண்மையான நம்பிக்கையுடையவர்களாக இருக்க நண்பர் சொன்னார் அது உண்மையா இருக்கும் என்பதாய். அதுபோன்று இன்னொரு நண்பர் எப்படி இருக்கும் என்று சொன்னார், நம்பகத்தன்மை உடையவராக இருக்க வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக இருந்தார், நண்பர்கள் என்று சொன்னார் ஒரு தன்னுடைய நண்பருக்கு ஒரு பாதிப்பு வருகிற நேரத்திலே, தன்னுடைய நண்பருக்கு ஒரு கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே மன ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும், அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மராத்திபுல் அஸ்திகா நபகத்துல் அபரி என்ற கிதாபுடைய அந்த கிதாபுல வந்து மராத்திபுல் அஸ்திகா நண்பர்களுடைய படித்தன்மைகளாக இருந்தார். நண்பர்கள் என்று சொன்னால் மூன்று விதத்திலே ஏதேனும் ஒரு விதமாக இருக்க வேண்டும். ஒன்று, நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற நேரத்திலே அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். உதவி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆறுதலும் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய மனதில் கவலைப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதாக இங்கே ஒரு மக்கள் எழுதுவார். பிடித்தார் மற்றவருக்கு நாம் நண்பராக இருக்கிற இடத்தில் இதை கடைபிடிக்க வேண்டும். நட்பு என்பது ஒரு வழி சாலை அல்ல, ஒரு வழி பாதை அல்ல. மற்றவர்கள் நம்மிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் நாம் கருதுகின்றோமோ அப்படி நாம் நடக்க வேண்டும். அப்ப நட்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நாங்க நண்பரோடு என்று சொன்னா எனக்கு ஒரு கஷ்டம் வருகிற நேரத்திலே பக்கபலமாக உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். ஆபத்தில் அறியலாம் மறந்து இரண்டாக சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு கஷ்டத்திலே தோது கொடுக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஆறுதலாக சொல்ல வேண்டும். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவருக்கு எப்படி ஆறுதல் சொன்னாலும் அப்படி சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் மிஸ்னாபி ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திலே சவுர் குகையிலே கண்டிருக்கிறார்கள். எதிரிகள் வாசல் வரைக்கும் வந்து விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, யா நபி அல்லாஹ் லவன் பாலன் தாகா பஸ்ரமுரானா, அல்லாஹ்வுடைய தூதரே வாசல் வரைக்கும் எதிரிகள் வந்து விட்டார்கள். உம்மையை தவிர கலஸ் வந்தார், தகவியல் நிபுணரை அழைத்துக் கொண்டு வருகின்றார். வாசல் வரைக்கும் வந்து விட்டார். இவள் கீழே தங்கி இருக்கிறார்கள், மேற்பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறார். அமலி பயந்து கொண்டு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவன் சற்று கீழே குனிந்து பார்த்தார், நம்மை பார்த்து விடுவார் என்பதாக பயப்படுகிறார்கள். தனக்கு ஆபத்து ஏற்படுவதை விட தான் உயர்ந்தும் அதிகமாக நேசிக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபத்தோடு பயப்படுகிறார்கள். சொன்னார்கள், இருவர் எதிர்ப்பாக நீங்கள் கருதுகிறீர்களா? மூன்றாவது அல்லாஹ் இருக்கின்றான், நம்மை கைவிட பார்த்தான். கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்ற ஆறுதல் சொன்னார். அவன் நட்புக்கு இலக்கணம் என்னவென்று சொன்னால், நமக்கு ஒரு கஷ்டம் வருகிற நேரத்திலே அவர் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஆறுதல் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக அதுவும் இல்லாவிட்டால் அவருடைய மனதிலாவது கஷ்டப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். என்னுடைய நிம்மதிக்கு போய் ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லி அவர் கவலைப்படக்கூடியவனாக இருப்பதாக எழுதுகிறார். மூன்றாவது செய்தியார். நாலாவதாக எழுதுகிறார்கள், நண்பன் எப்படி இருப்பேன் தெரியுமா? தன்னுடைய நண்பனை இடத்திலே நல்ல விஷயம் இருக்கிற நேரத்திலே மனதார பாராட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் இருக்கிற நல்ல விஷயத்தை பாராட்ட வேண்டும், மனம் திறந்து பாராட்ட வேண்டும். இன்னைக்கு பாராட்டுதல் இல்லாமல் போ, குடும்பத்திலையும் சரி நட்பிலையும் சரி இல்லாமல் போ. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம பாராட்டணும்னா அவங்க ஹெட் வைக்கிறோம் நாம் கருதுகிறோம். அல்ல, நான் வீட்டிலே இருக்கிறோம், சாப்பிடுகின்றோம், நீ நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அதை நாம் சொல்லி இருக்கவே மாட்டோம். என்னைக்கு ஒரு குறை இருக்கோ அந்த குறையை மட்டுமே சொல்லி இருக்குமே தவிர பாராட்டுதல் இல்லாமல் போனது. நண்பருக்கு மத்தியிலே விற்போருக்கு எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழ நலத்திலே இருந்த தன்னுடைய நண்பரிடத்திலே இருந்த உயர்ந்த பண்புகளை பாராட்டினார்கள். ஹதீஸிலே வருகிறது, திருமதியினுடைய 3719
12வது ஹதீஸாக வருகிறது. பெருமானார் சொல்வாங்க, உம்மத்தின் மீது அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவர்கள் அது அபூபக்கர் சித்திக்காக சொன்னார். என்னுடைய உம்மத்திலேயே உம்மத்தின் மீது இரக்கம் காட்டக்கூடிய அபூபக்கர் சித்திக்காக சொன்னார். வரலாறு இருக்கின்றது. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே கடினமானவர்கள் ஒரே பாரோக்கியவாக சொன்னார்கள். அதிகமாக வெட்கம் உடையவர்கள் உஸ்மான் அல்லாஹ் சொன்னார்கள். அலி மிக தீரம் சரியான தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயத்திலே அலி சிறந்தவரையாக சொன்னார்கள். உம்மத்திலே ஹலால் ஹராமுடைய சட்டத்தை மிக நன்கறிந்தவன் மாதிரி ஜபலின் சொன்னார்கள். வராசத்தினுடைய சட்டத்தை உம்மத்திலே நன்கு அறிந்தவர் சாபித்ததாக சொன்னார். உம்மத்திலே குரானை இனிய முறையிலே முறையாக ஓடக்கூடியவரை சிறந்தவர் உபயிபுல் காபியதாக சொன்னார்கள். வலிக்குள்ளி உம்மத்தின் அமி, ஒவ்வொரு சமுதாயத்திலும் நம்பிக்கையாக ஒருவர் இருக்கின்றார். உம்மா அபோ உபைருக்கு ஜர்வானபாக சொன்னார்கள். என்னுடைய உம்மத்திலே மிக நம்பிக்கைக்குரியவர் அபோ உபைருக்கு ஜர்வானிவான் சொன்னார். தன்னுடைய நண்பரிடத்தில் இருக்கின்ற நல்ல விஷயத்தை மனந்தேர்ந்து பாராட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். நட்பு வளருவதற்கு நட்பு நிலைத்திருப்பதற்கு அது மாதிரி நம்முடைய நண்பன் தவறு செய்கிறார் என்று சொன்னால் தைரியமாக சுட்டிக்காட்ட வேண்டும். அதை அவளிடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். அது மிக முக்கியம். இந்த உலகத்திலே குறை இல்லாத மனிதன் இல்லை. குறையை நாம் தனிமையாக அவருடைய கண்ணியத்தை கண்ணியமான முறையிலே கண்ணியத்தை மனதிலே வைத்து சுட்டிக்காட்ட வேண்டும். இது இன்னைக்கு எல்லாம் மனிதன், அதாவது பொது ஆபத்தில் நல்ல விஷயம் இருந்தால் சொல்லுவாங்க இல்லையா, இடத்துல இருக்கிற நல்ல விஷயத்தை வெளியிலே சொல்லுங்க, இடத்துல இருக்கின்ற குறை எண்ணத்தை சொல்வதாக சொல்லுங்க. ஆனா நேர் மாற்றமாகி போனோம். விரைவில் அவருக்கு முன்னால் நாம் பாராட்டுகின்றோம். ஆனால் அவரிடத்திலே குறை இருக்கும், ஆனால் வெளியிலே நாம் பேசுகின்றோம். அது உறவுகள் துண்டிக்கப்படுவதற்கும் நட்புகள் துண்டிக்கப்படுவதற்கு காரணமாகி போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன் சஹாபாக்களிடத்தில் எப்ப நடந்தார் என்று சொன்னால் அவரிடத்தில் இருந்த உயர்ந்த பண்புகளை பாராட்டினார்கள். அதே நேரத்தில் அவரிடத்தில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருக்குமானால் நேருக்கு நேராக சுட்டி காட்டினார், கண்டித்தார். அப்போது ரிஃபாரி அவருக்கும் பிலால் ரலியல்லாஹு தஆலா பத்தியிலே ஒரு சின்ன சண்டை. அப்போது ரிஃபாரி அவர் பிலாலை பார்த்து சொன்னார், இப்னு சௌதா, கருப்பு பெண்ணின் மகனே பார்த்து சொல்லிவிட்டார். பிலால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று இதை முறையிடுகிறார். அப்போது ரிஃபாரி வருகிறார். பெருமானார் அவர் அபூதரை பார்த்து சொன்னார்கள், இன்னக்க இம்ரூன் ஃபீக ஜாஹிலியா, நீ இன்னும் அறியாம இருக்கின்ற மஞ்சளாக இருக்கின்றாயே, ஈமானை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு காலம் ஆவதற்கு பிறகு இன்னும் அறியாமலத்தில் இருக்கின்றார். பெருமானார் அவரை கண்டித்தார், நமக்கு வருகிறார். நட்பு வளர வேண்டும் என்று சொன்னால் அவரத்தில் இந்த நல்ல விஷயத்தை வளம் திறந்து பாராட்டுங்கள். அவருக்கு குறைகள் இருக்குமா, அந்த குறைகளை தைரியமாக சுட்டி காட்டுகிறது, தவறு என்பதாக சுட்டி காட்டுங்கள். நண்பன் என்றால் யார் தெரியுமா? நல்லது செய்கிற நேரத்திலே தட்டி கொடுக்க வேண்டும், தவறுகள் செய்கிற நேரத்திலே சுட்டி காட்ட வேண்டும். நட்புக்கு இலக்கணமாக இருக்கின்றது. என்ன சொல்ல போனால் நண்பர்கள் இந்த உலகத்திலே நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இந்த உறவு சொர்க்கம் வரைக்கும் நீடிக்கின்றது. அது நல்ல நட்பை நாம் ஏற்படுத்திக் கொண்டு நாம் நல்ல பற்றி நடந்து கொண்டால் இது இந்த உலகத்தோடு முடிந்து விடுவது அல்ல, மறுமை நாளையிலே அல்லாஹ் நண்பர்களை சேர்த்து வைக்கின்றார். ஹதீஸ் ஷரீஃபிலே ஒரு செய்தி வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலிலே 7 வகையான மக்கள் இருப்பார்கள். அதிலே ஒரு பிரிவினர் யார் என்று சொன்னார், ரஜுலானி தஹாபானி ஃபில்லாஹ் இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா. 2 நண்பர்கள் இந்த உலகத்திலே நண்பர்களாக இருந்தார்கள். 2 பேருமே சேர்ந்து நல்ல விஷயத்தை செய்தார்கள், நல்ல விஷயத்தை செய்வதற்காக ஆலோசனை செய்தார்கள், பிரிந்து சென்ற நல்ல விஷயத்தை செய்தார்களே. இந்த 2 நண்பர்களை அல்லாஹ் தஆலா அருவி நாளையிலே அரிசி நிழலில் அமர வைப்பாராக பெருமானார் சொன்னார்.
இன்னும் சொல்ல போனால் நல்ல நண்பருடைய பரக்கத் எவ்வளவு பெரியது என்று சொன்னார். ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் நரகத்துக்கு சென்று விட்டாலும் கூட அவன் சிபாரிசு செய்து நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அப்ப நம்ம நம்பர் எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்மை கைதூக்கி விடக்கூடியவனாக இருக்க வேண்டும். உலகத்திலே மட்டுமல்ல, சொர்க்கத்திலே நம்மை அழைத்து செல்லக்கூடியவனாக, நரகத்தை விட்டு கைதூக்கி நம்மை சொர்க்கத்திலே சேர்க்கிறவனாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்து ஷூரா என்ற 26வது சூராவுடைய 3:1 இந்த 2 வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை கூறுகின்றார். எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர் இல்லையே, உற்ற நண்பர்கள் இல்லை என்பாகத்தில் போகுவார் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். அந்த வசனத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளையிலே ஒரு நண்பர் சொர்க்கத்துக்கு செல்லுவார், ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு செல்லுவார். அங்கு சென்ற போது தன்னுடைய நண்பனை அங்கே தேடுவார், தன்னுடைய நண்பனை அங்கே தேடுவார். வழக்கிடத்திலே கேட்பான், என்னுடைய நண்பர் எங்கே இருப்பதாக. அப்போது அந்த வானவர் சொல்வாருடைய நண்பன் நரகத்தில் இருக்கிறார். அந்த சொர்க்கத்தில் என்ன நண்பன் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார், யா அல்லாஹ், இவருடைய நண்பன் நரகத்திலே இருக்கின்றார், அவன் இல்லாமல் நான் இருக்க முடியாது. ஒன்று அவரை சொர்க்கத்துக்கு நீ கொண்டு வர வேண்டும், இல்லாவிட்டால் என்னை நீ நரகத்துக்கு அனுப்ப என்று சொல்லி அந்த நண்பன் அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான். அவரா ஹமீனி சரிக்கு அவை உத்த நண்பன் என்று சொன்னார். அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் என்று அவன் அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான். அல்லாஹ் தஆலா அந்த நட்புக்கு மரியாதை கொடுத்து இந்த நரகத்திலே இருந்த நண்பை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவானாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சில நண்பர்கள் இந்த உலகத்தோடு முடிந்து வரக்கூடியவர் அல்ல, இவர்கள் மறுமை நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர் இருக்கிறார்கள். வாழும் காலத்திலேயே நல்ல நண்பரிடத்திலே நாம் சேரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாமும் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். நல்ல நண்பர்களே சேரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஒரு நண்பன் தீயவனாக இருந்தால் அவனை நல்வழிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறது தவிர அவனோடு சேர்ந்து நாமும் கெட்டு போய்விடக் கூடாது என்பதுதான் விதத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவனை